தை மாத பிறப்பு, அதாவது ஜனவரி மாதம் 15ஆம் தேதி 1ஆம் மாதம் 2026 புது வருடம் பிறந்து முதல் மாதம் தமிழ் மாதம். இந்த தை மாத பிறப்பு மேஷ ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது? இந்த மாதம் பிறக்கும் போதே ராசிநாதன் பாக்கியஸ்தானத்துல அமர்ந்திருக்காருங்க. நல்ல ஒரு சிறப்பான மாதமா அமைச்சு தரப்போகுது. அதுலேயும் இந்த புதன் குரு பரிவர்த்தனையாகி செவ்வாய் குரு இணைவோட இந்த மாதம் பிறக்கிறது கண்டிப்பாக நல்ல ஒரு சிவராஜ யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. 7.5 நாட்டு சனி சொல்கிறது காதில் கேட்குது, லாபஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கிறது தெரியுது. எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த செவ்வாய் குருவுடைய சேர்க்கை முதல் விஷயம் விடிவு காலம் ஏற்படுத்தி தரப்போகுது. எவ்வளோ நாள் தாங்க ஒரு கிரகம் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கோம், அப்போ ஒரு விடிவையும் ஏற்படுத்தி கொடுக்கணும்ல. ஸோ இந்த தை மாத பிறப்பு மேஷ ராசி நேயர்களுக்கு புதிய வாய்ப்புகள், புதிய வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ 7.5 நாட்டு சனி நடக்கிறதுக்கு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னாக்கா, இடுப்புக்கு கீழே ஊனமுற்றவர்கள், நடக்க முடியாதவர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு உணவோ இல்லை ஒரு ஆடையோ கொடுக்கும்போது சனி பகவானுடைய ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக பெறலாம். சரி, பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசி நேயர்கள் இந்த மாதம் சிறு வருமானங்களில் தடைகள் ஏற்பட்டு பின்பு வர ஆரம்பிக்கும். அதுக்காக டென்ஷன் ஆகி கத்தி உடம்பை வருத்திக்காமல் இருக்கிறது சிறப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம லாஸ்ட் மந்த்தே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஃபீவர், ஊசி போட்டாச்சு, ட்ரிப்ஸ் ஏற்றியாச்சு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிருக்கவங்களை கேட்டிங்கன்னா மேஷ ராசி மேஷ லக்னம் அப்படின்ற ஒரு முத்திரையில் இருப்பாங்க. ஸோ ஏன்னா இந்த சனியுடைய தாக்கமும் சரி, இந்த செவ்வாயுடைய அஸ்தங்கமும் சரி, உடலில் சுத்தமாக இம்யூனிட்டி பவர் குறைஞ்சி போச்சு. பொருளாதாரம் இந்த மாதம் கண்டிப்பாக 40% முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. நிறைய இடத்துல ஒதுங்கி இருந்தது போல் இருந்துட்டு இருந்த நீங்கள் இந்த வருஷம் நல்லா போல்டாக பேசி இந்த மாதம் சிறப்புகளை சந்திக்க போகிறீங்க. அதே போல் தாய் வழி உறவுகளோடு இருந்துட்டு வந்த பிரச்சனைகளும் சரி, ரொம்ப நாளாக ஒரு சொத்து வழக்கிலே இருந்துகிட்ருக்கு, இல்லை எழுதி தரேன்னு எழுதியே தர மாட்டாங்க, ஒரே பஞ்சாயத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் ஒரு விடிவு காலம். ஏன்னா சூரிய பகவான் சப்தமமாக 4ஆம் பாவத்தை பார்க்குறதுனால கண்டிப்பாக அதோட பேச்சுவார்த்தைகள் அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி கொடுக்க போகுது. குழந்தைகள் வழியில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும். கர்ப்பிணி பெண்களாக இருக்கக்கூடியவங்க ஒரு 7 மாதம் 8 மாதம் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உட்கார்ந்து எந்திரிக்கும் போது இல்லைலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 5ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால கொடி சுற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. பிள்ளைகளுடைய கல்விகள் மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போது அறிவுபூர்வமாக என்னடா இது படிப்பானா படிக்க மாட்டானா, இப்போ +2 எக்ஸாம் வந்துருச்சு, 10th எக்ஸாம் வந்துருச்சு, ஆனுவல் எக்ஸாம் வந்துருச்சு, செமஸ்டரில் 3rd இயர் எக்ஸாம் வந்துருச்சு, ஆனாலும் ஒன்றுமே செய்யாத மாதிரியே இருக்குது, படிக்குமா படிக்க மாட்டாரா அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு கவலையில் இருந்துட்டு இருந்தவங்க மேஷராசி குழந்தைகள் மிக சிறப்பான முறையில் படித்து மார்க் எடுத்து காட்ட போகிறாங்க. நீங்களே கமெண்ட்ஸில் போட போகிறீங்க, தேங்க்யூன்னு பாருங்கள். அடுத்தது ஆரோக்கியம் அப்படின்னு பேசும்போது பார்த்திங்கன்னா நரம்பு மண்டலங்கள் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். ஒரு சிலருக்கு ஸ்கின் அலர்ஜி சார்ந்த தொந்தரவுகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம டாக்டரை தான் போய் பார்க்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய கை மருந்துகள், பாட்டிங்க சொல்லி வச்ச ரசங்க இதெல்லாம் சாப்பிட்டா, வீட்டு சாப்பாடு சாப்பிட்டாலே மேஷராசி ஆரோக்கியமாக ஆயிடுவாங்க. ஏன்னா இப்போ அதிகமாக ஜங்க் ஃபுட்ஸ் ஹோட்டல் ஃபுட்லேயே வாழக்கூடிய ராசிகள்னு சொல்லி ஒரு 4-5 ராசிகள் முத்திரை குத்திட்டாங்க. கும்பராசி, மேஷராசி, கடகராசி, துலாராசி, தனுசு, இவங்கெல்லாம் இவங்க கொஞ்சம் கம்மி. இந்த கும்பமும் மேஷமும் தொட்டாலே அவுட் சைட் ஃபுட்ஸ் தான். அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டாலே மேஷ ராசிக்கு ஆரோக்கியம் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த பந்தங்களோட ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இதை ஏற்படுத்தி கொடுக்க போது. உத்தியோகம் அப்படின்னு பேசும்போது கொஞ்சம் நிதானத்தை ஹேண்டில் பண்ண வேண்டிய மாதமாக இது இருக்க போகுது. ஆரம்ப கட்டம் தை மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும், ஃபஸ்ட்டு தை 1 பிறந்தானே உத்தியோகத்தில் ஹாலிடே, ஆனாலும் இந்த மேஷ ராசிக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமு ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்து வச்சுருவாங்க. பொங்கலை கூட ஃப்ரீயாக கும்பிட முடியாமல் ஒரு வேலைகளை கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் பெரிய இஷ்யூவாக பார்க்காம பொங்கலையும் கொண்டாடுங்க, வேலையையும் சரி பார்த்துக்கிறது சிறப்பாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா திருமண பேச்சுவார்த்தை கைகூட போகுது. அதுலேயும் இந்த மாதம் 25ஆம் தேதிக்கு மேலே
குருபலனும் அந்த 7ஆம் பாவத்துக்கு தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்குது. அதுலேயும் வந்து முக்கியமாக ஒரு 40% பேர் 2வது திருமணத்துக்காக காத்துட்ருப்போம், சரியாகவே அமையலை அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு இந்த மாதம் ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். உங்கள் ஜாதகத்துக்கு ஏற்றபடியோ இல்லை உங்கள் குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்றபடியோ எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வரன் அமையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. எதில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க, சொந்த தொழில் அப்படின்னு பேசும்போது 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் அஸ்தங்கமாகி உட்கார்ந்துருக்கு. தொழிலில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்னஸை வெளிவரக்கூடிய மாதமாக இது இருக்க போது, முக்கியமான ஒரு கணக்கு வழக்குகளாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களை சார்ந்த ஒரு டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் சரி, மறைக்கப்படக்கூடிய விஷயங்கள் ஏற்படுத்தி தரப்போகுது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் மார்கழி மாதம் வந்துட்டால் எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிடுவாங்க, என்னென்ன இருக்கும். அதே போல் உங்கள் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், லேபர்ஸோட ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்தையும் இந்த மாதம் சரி பார்த்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். ஒரு சில இடத்துல டியூ கட்டுறதோ இல்லை ஒரு விஷயத்த கட்ட மறந்துட்டு அதோட ஃபைன் அதிகமாகிறது. சிலர் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் கட்டுறதே கட்ட முடியாமல் அதுக்கு ஒரு ஃபைனை போட்டு டபுள் அமௌண்ட்டாக கட்டுறவங்க இந்த மேஷத்தில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதம் தொழில், சொந்த தொழில், இயந்திர தொழில் வச்சுருக்கக்கூடியவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக இருக்குது. மூத்த சகோதரம் வழியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணாலும் இந்த மாதத்தோட இறுதியில் நாங்களும் உன் கூட தான் இருக்கோன்ற சப்போர்ட்டை காட்டுவாங்க. அவர்கள் மூலிமா நிறைய ரெஃபரல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வெளியூர், வெளி மாநிலம் செல்லத்துக்கான வாய்ப்புகள், முயற்சிகள் எடுக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மொத்தத்தில் இந்த ஜாதகர் மேஷ ராசி அப்படின்னு சொல்லும் போதே அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மேஷ ராசி. இந்த மாதம் ஒரு புதுப்பித்தல் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறீங்க. இன்னொரு ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, தந்தையுடைய ஆரோக்கியத்தில் முக்கிய கவனம் கண்டிப்பாக தேவை. அதே நேரத்தில் தலையில் அடிப்படாமல் பார்த்துக்கிறது இன்னும் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ பண வருவாய்கள், வர வேண்டிய வரவுகள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ மொத்தத்தில் இந்த தை மாதம் மேஷ ராசி நேயர்களுக்கு வெற்றியையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க வழிபட வேண்டிய தெய்வம் சுவாமி மலை முருகருங்க. சிவனும் முருகரும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு காட்சி. பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்யப்பட்ட ஸ்தலம் அது. ஸோ அங்கே போக முடிஞ்சவங்க, அங்கே வாழக்கூடியவர்கள் கண்டிப்பாக உங்கள் நட்சத்திரம் அன்றைக்கி அங்கே போகிறது சிறப்பாக இருக்கும். இல்லைங்க அவ்வளோ தூரம் எப்படி நாங்கள் போகிறது, இருக்கவே இருக்குது ஃபோனை திறந்தீங்கன்னா சுவாமிமலை முருகருடைய தரிசனம் நின்ற கோலத்தில் 6 அடி உயரத்தில் நின்ற கோலத்தில் காட்சி தரக்கூடிய முருகர். உங்கள் ஏரியாவில் எங்கே தனித்த முருகர் இருக்காரோ இல்லை சிவ ஆலயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய முருகரை போய் வழிபாடு செய்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதம் வெற்றிக்கான வண்ணம் மஞ்சள் வண்ணம், வெற்றிக்கான எண் 3ஆம் எண். நன்றி.